Hello, greetings to you, my dear students. இப்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கால்குலஸ்ல லிமிட் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது JEE Mains 2022ல கேட்ட ஒரு சூப்பரான क्वेश्चन. அதாச்சும் இந்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க எடுத்துக்க வேண்டிய டைம் வந்து 60 to 80 seconds my dear students. அதாவது less than a minute நீங்க மேக்ஸிமம் பண்ணிடணும். ஏன் நான் சொல்றேன்னா தியரி தான் இந்த क्वेश्चनல. இந்த क्वेश्चन நீங்க ப்ராப்ளம் சால்விங் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தியரி மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நான் பேசிட்டு இருக்க இந்த டைம்ல நீங்க ஆன்சர் யோசிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சார் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா நீங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலா யோசிக்கணும், அவ்வளவுதான். ப்ராப்ளம் சால்விங் இதுல எதுவுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தியரிட்டிக்கல் கான்செப்ட் மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும். நீங்க நினைக்கலாம் என்ன சார் நீங்க போய் சாண்ட்விச் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ப்ராப்ளம்கான சூட்சமே, இந்த ப்ராப்ளம்கான தியரியே வந்துட்டு சாண்ட்விச் தியரம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னத்துக்கு நீங்கள் சாண்ட்விச் தியரம் யோசிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் கிரேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலாம். ஸோ லிமிட் n tends to infinity 2 power 1/2 minus 2 power 1/3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினில் இந்த சீக்வன்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் எப்படி இந்த சாண்ட்விச் தியரமை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பொதுவாக சாண்ட்விச் தியரம்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதாச்சும் லிமிட்ல ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இந்த சாண்ட்விச் தியரம் லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அது ரெண்டு பக்கமும், உதாரணத்துக்கு இங்கே ஏஎன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காரு அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ன்னு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்பேன், லெஸ் தென் ஒய்ன்னு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலாம், இதுவும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார இதை வர்றப்ப அந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்வெல்ல இதுவும் எப்படி பிஹேவ் ஆகுதோ அதுக்குள்ளார இருக்கனால இதுவும் அதே மாதிரி தான் பிஹேவ் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன். அதாச்சும் எப்படி இந்த சாண்ட்விச்சுக்குள்ள ரெண்டு பிரெட்டுக்கு நடுவில் நிறைய ஸ்டஃபிங் வச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி தான் இந்த தியரத்தையும் இந்த ப்ராப்ளமும் நீங்கள் வந்து பார்க்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க இப்போ வந்து இந்த தியரம் எப்படி இந்த கொஸ்டின்ல அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 power 1/2 minus 2 power 1/3 இந்த டேர்ம் மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வேல்யூ தெரியும் 1.414 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 2. கியூப் ரூட் ஆஃப் 2னா ஒரு டேர்மை நான் கியூப் பண்ணனா எனக்கு வந்து இந்த வேல்யூ வரணும். அது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போனால் 1.25 அந்த ரேஞ்சு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2வை விட கம்மியாக தான் வரும். ஏன்னா 1.414 நான் ஸ்கொயர் பண்ணுறேன், இதை வந்து நான் கியூப் பண்ணணும். கியூப் பண்ணால் எனக்கு 2 வரணும். அப்போ வந்துட்டு இதை விட இது கம்மியாகிட்டே தான் போகும். அப்போ இதனுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஃப்ரென்ஸே ரொம்ப ஒரு சின்னதாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப மைன்யூட், ஒரு 0.16. அதையும் வந்து நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா இது ரெண்டுமே இரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். அதனால நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட்டாக ஒரு 0.16 சம்திங்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி பார்த்தாலும் இதனுடைய வேல்யூ ஒரு 0.16ன்னு வச்சுப்போமே. இப்போ அடுத்து இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 1.414 சேம். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா 5th ரூட்டுக்கு போயிட்டாங்க. கியூப் ரூட்டே எனக்கு 1.25, 5th ரூட்டுங்கிறப்ப அது இன்னும் வந்துட்டு ஒரு 1.15 வரலாம், இல்லை 1.10 கூட வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி பார்த்தாலும் இதை விட இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும், இதை விட இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கடைசியில் இவர் தான் இருக்கிறதுலே பெரியவர். ஸோ இந்த வேல்யூ லார்ஜ் வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வேல்யூ ஸ்மால் வேல்யூ. இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சீக்வன்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் டேர்ம் ரொம்ப ரொம்ப சின்னது, கடைசி டேர்ம் இருக்கிறதுலே பெருசு. அதாச்சும் இந்த சீக்வன்ஸ்லேயே இருக்கிறதுலே பெரிய வேல்யூ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லாஜிக் நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து ஈஸியாக நம்ம சாண்ட்விச் தியரத்தை அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து அசியூம் பண்ண போகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த என்டையர் டேர்ம் இதுலேருந்து இந்த சீக்வன்ஸ் இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு y அப்படின்னு எடுக்க போகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு yன்னு அதை வந்து சிம்பிளே ஆக்க போகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நான் yன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன், இந்த என்டையர் ஃபங்க்ஷன் நான் yன்னு எடுத்துக்கிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம தலைவர் சாண்ட்விச் தியரத்தை நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சொன்னேன் இது இருக்கிறதுலே சின்னது, இது இருக்கிறதுலே பெருசு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு ஹோல் பவர் n போட்டு இதை ஒரு எக்ஸ்போனண்ட்டாக மாற்றுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்போனண்ட்டாக நான் மாற்றினாலும் இதை விட
இந்த ஃபங்க்ஷன் சின்னதாக தான் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னா இந்த சைடு நான் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்னுனும் இந்த சைடு ஒரு எக்ஸ் பிளஸ் ஒன்னுனும், அதாச்சும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் இது எல்லாமே இதை விட இது சின்னதாக இருக்கணும், இதை விட இது பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதா பார்த்தா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கன்வீனியன்டான ஃபங்க்ஷன், அதாச்சும் எனக்கு ஆன்சர் சீக்கிரம் கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன். அதனால தான் நான் இப்படி எடுத்துக்கிறேன். நீங்கள் நினைக்கிறேன் வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமே சார்ன்ட்டு. நமக்கு அந்த டைமில் எக்ஸாமில் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் வேணும். ஆன்சர் தான் நமக்கு முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அதுக்கான சூட்சமத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜேஇலாம் ஒரு விஷயமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்டரி இங்கே வந்துட்டு லார்ஜ், இதுதான் இருக்கிறதுலே பெருசு. அப்போ இதுக்கு நான் எக்ஸ்போனன்ட் எடுத்தேன்னா கண்டிப்பாக இது நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதை விட கிடைக்கிற வேல்யூ பெருசாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அது எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஸோ 2 பவர் 1/2 minus 2 power 2n minus 1 my dear students whole power n. Okay my dear students, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லிமிட் n tends to infinite இருக்கு, மூணு பக்கம் நம்ம அப்ளை பண்ணிடுறோம் my dear students. லிமிட் n tends to infinite 2 power 1/2 minus 2 power 1/3 whole power n less than limit n tends to infinite by, so நமக்கு வந்து இந்த entire term வந்துரும் my dear students. லிமிட் n tends to infinite 2 power 1/2 minus 2 power 1 whole power n my dear students. So my dear students இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா limit n tends to infinite இந்த ஃபங்க்ஷன் இது நான் ஏற்கனவே சொன்னேன், இதுலேருந்து நான் கிடைக்கிற வேல்யூ ரொம்ப மைனூட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 0.0 நோக்கி பக்கத்தில் வர ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நான் ஹோல் பவர் இன்ஃபைனைட் அப்படின்னு போட்டேன்னா ஆல்ரெடி இந்த கிராஃபில் இது வந்து 0 நோக்கி பக்கத்தில் இருக்கிறப்ப இதுக்கு நான் இன்ஃபைனைட் போட்டேன்னா கண்டிப்பாக 0 நோக்கி வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்ஸும் வேண்டாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது எனக்கு ஆல்ரெடி இரேஷனலில் ரொம்ப 0 பாயிண்ட் ரொம்ப 0 நோக்கி தான் வருது. அதுலேயும் லிமிட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபினிட்டி நோக்கி போகிறப்ப இது எங்கே போகும்னா 0 கிட்ட தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போகும், 0 விட்டு விலகி போகாது. திரும்ப இங்கே லிமிட் n tends to infinite மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் by less than or equals to, இதே கான்செப்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கேயும் இது என்னதான் இதை விட பெருசாக இருந்தாலும் இது ஒன்றும் அவ்வளோ பெருசு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் வந்து 0க்கு பக்கத்தில் இருக்கதான், இது கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குன்னா இது அதுக்கு கொஞ்சம் விலகி இருக்குமே தவிர இதுவும் 0 நோக்கி வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனோட வேல்யூவும் 0 தான். எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுனாலே நமக்கு கிடைக்கிற வேல்யூ இது வந்து ஈக்குவல்ஸ் டு 0, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு, ரெண்டு பக்கமே 0 வந்துருச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல்ஸ் டு 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இந்த லிமிட்டுக்கான வேல்யூ வந்துட்டு 0. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் 1 மினிட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த தியரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் எழுதினோடனே ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இங்கே லிமிட் அப்ளை பண்ணோம்னா 0 தான் ஆன்சர் அப்படின்ட்டு டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.